ஃப்ரெண்ட்ஸ், இந்த மத்தி மீன் குழம்பை பாருங்களேன். பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த அளவுக்கு குழம்பு சேர்த்தாவே போதும், 2 தட்டு அளவுக்கு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா புளி, காரம், உப்பு இதெல்லாம் சேர்ந்து நம்ம அரைச்சி சேர்த்த மசாலாவோட இந்த மத்தி மீன் குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் மறக்காமல் மத்தி மீன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் குழம்பு பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பெரியவங்க திரும்பவும் செய்ய சொல்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சி மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் நம்ம மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு 1 கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன். அதுவும் சின்ன சின்ன மீன். இந்த சின்ன சின்ன மீன் வச்சு குழம்பு பண்ணும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ இந்த 1 கிலோ மத்தி மீனை க்ளீன் பண்ணி மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகு மிக்சருக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துரு. அது கூடவே 2-2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மல்லியும் இந்த மிக்சருக்கு மாற்றி கொடுத்துக்கோங்க. இந்த மசாலா தான் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இஞ்சியும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இதோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கும் போது சட்டுன்னு வதங்கி வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகு நல்லா மிக்ஸில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு அனுசரித்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 செகண்டு மசாலாவோட நம்ம சேர்த்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரும். வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்தா மட்டும் போதும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸியில் நல்லா அரைச்சி மாற்றி வச்சுருக்கோம்ல மசாலாவை உள்ள சேர்த்துக்கோங்க. மசாலாவை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முழு நெல்லிக்காய் சைஸு புளியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸியில் நல்லா மசாலா அரைத்தேன் பார்த்தீங்களா? அது கூடவே 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம இது வரைக்கும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு புளி கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எந்த அளவுக்கு எட்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மீனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி மாற்றி வச்சுருக்கோம்ல மத்தி மீனை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மீனை சேர்த்து கொடுத்துட்டு மீன் இது மாதிரி லைட்டாக குழம்புல இருக்கிற மாதிரியே கிண்டி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட நல்லா மீன் வெந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மீனை ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விடுங்க. 10 நிமிஷத்தில் 7 நிமிஷம் வெந்தாவே போதும். நம்ம சின்ன சின்ன மத்தி தான் சேர்த்துருக்கோம், வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மீன் சேர்த்து 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு. இங்கே பாருங்கள் மீன் எந்த அளவுக்கு நல்லா உடையாது, ஆனால் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க.
சேர்த்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கிறதுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க. இறக்கி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கமன்னு வாசனையோட நம்மளோட மத்தி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். மத்தி மீன் வாங்கினா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.